திமுக விசிக கூட்டணி நீடிக்குமா? ரெண்டு கட்சிக்கும் என்ன மோதல்? உண்மையிலேயே இது மோதல் தானா? வாங்க பார்க்கலாம். மதுவிலக்குக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துற மாநாட்டுல அதிமுகவும் கூட கலந்துக்கலாம் அப்படின்னு விசிக கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவிச்சிருந்தாரு. இந்த கருத்தை முன்னிறுத்தி திருமா திமுக இருந்து விலகி அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு பல பேரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கருத்து அரசியல்ல பெரிய விவாதத்தை கிளப்பி விட்டுருக்கு. அதே சமயத்துல ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு திருமா பேசின வீடியோவும் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல வைரல் ஆயிருக்கு. தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த நேரத்துல விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு பிரைவேட் சேனலோட பேட்டிக்கு என்ன சொல்லிருந்தாருன்னா, விசிகாவோட கூட்டணி இல்லாம வட மாவட்டங்கள்ல திமுக ஜெயிக்க முடியாது. குறைஞ்சபட்ச செயல் திட்ட அடிப்படையில தான் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமையணும். தமிழ்நாடு அமைச்சரவையில விசிக, இடதுசாரிகள், இஸ்லாமிய கட்சிகளுக்கும் இடம் அளிக்கணும் அப்படின்னு பல கருத்து தெரிவிச்சிருந்தாரு. ஆதவ் அர்ஜுனாவோட இந்த கருத்து அறகுறையான தெளிவோட இருக்கு. இது பாஜகவுக்கு துணை போற செயல் அப்படின்னு திமுக எம்பி ஆர் ராசாவும் ஆதவ் அர்ஜுனாவோட கருத்து பக்குவம் இல்லாத விவாதம் அப்படின்னு விசிக கட்சியை சேர்ந்த எம்பி ரவிக்குமாரும் கருத்து சொல்லியிருந்தாங்க. இந்த தொடர் சம்பவங்கள் எல்லாம் திமுக விசிகாவுக்கு நடுவுல பெரிய சலசலப்பை உருவாக்கிருச்சு. ஆனா இத பத்தி விசிக தலைவர் திருமாவளவன் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது திமுக விசிக கூட்டணியில எந்த விரிசலும் சலசலப்பும் கிடையாது, அப்படி விரிசல் வரத்துக்கு வாய்ப்பும் இல்ல. என்னோட சமூக வலைதள பக்கத்துல வெளியான ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற வீடியோவை விவாதத்துக்காக பல பேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேசின கருத்தை பத்தி கேள்வி கேட்கும் போது கட்சியில முன்னணி தோழர்களோட உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசி எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் அப்படின்னு திருமாவளவன் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு மேல திமுக விசிகாவுக்கு நடுவுல என்ன நடக்கும்? கூட்டணி நீடிக்குமா? அரசியல் களம் எப்படி மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.